கொண்டிருக்கிறேன். தாம்பரம் டு விழுப்புரம் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக கோரிக்கை வச்சு தான் இதுவும் மெமோ ரயில் வந்து விழுப்புரம் வரைக்கும் வருது. அதை திருவண்ணாமலை வரைக்கும் நீட்டிக்கணும். அதுக்கு வந்து இந்த தண்ணீர் வசதியெல்லாம் இல்லாதால் தான் திருவண்ணாமலைக்கு நீட்டிக்க முடியல. ஏன்னா அங்கேயே வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்குது. அது இது வரைக்கும் நீட்டிக்கணும். ஆனால் அங்கே வந்து அது நிற்கிற பிளாட்ஃபார்ம் வசதி, தண்ணீர் வசதி, கழிவறை சுத்தம் செய்கின்ற வசதி தான் இல்லாததால் இது வரைக்கும் வரல. இந்த வசதிகள்லாம் இப்போ ஏற்படுத்தப்பட்ட பிறகு விரைவில் அந்த ரயிலும் தினசரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் மெமோ ட்ரெயின் வரும். அதே போல் இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விழுப்புரம் வழியாக ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஏற்கனவே காட்பாடி வழியாக போகுது. மிக காலதாமதம் அதிகமாகுது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துக்கிறது. பயணிகள் வந்து அதில் வந்து அதிகமாக வந்து பயணிக்கலை. விரைவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களாக அறிவித்து பல்வேறு ட்ரெயின்களை விடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான அங்கே வந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிலாம் சொன்னோம். ஒரு குறையும் சொல்லி ஆகணும். அது திருவண்ணாமலை மக்களுடைய நீண்ட நாள் குறை. திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை முடக்கியிருந்தாலும் இந்த திட்டத்தை முடக்கியது திருவண்ணாமலை மக்களுக்கும் திருவண்ணாமலை மக்களின் சார்பாக தேர்வு பெற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கும் மிகுந்த வருத்தம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் பிங்க் புக்கில் ரயில்வேல 40 கோடி 50 கோடி 100 கோடி 3 தடவை ஒதுக்குனாங்க. ஒரு தடவை ₹1 ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த 100 கோடி 50 கோடி 40 கோடி ஒதுக்கும் போதும் வெறும் அறிவிப்போடு தான் இருந்தது. எந்த தொகையும் வந்து இந்த இந்த திட்டத்துக்கு செலவு செய்யலை. காரணம் கடைசியாக வந்து அந்த திண்டிவனம் திருவண்ணாமலை திண்டிவனம் அந்த புதிய ரயில் திட்டத்தை வந்து நிதி ஒதுக்கீடு பெயரளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு நிதியை ஃபிசிக்கலாக கொடுக்கல. லேண்ட் அக்வசிஷன் பண்ணலான்றாங்க. ஆனால் 276 ஹெக்டேர் வந்து லேண்டு அக்வசிஷன் பண்ணணும். இது வரைக்கும் 5.5 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. 33 ஹெக்டேர் தான் லேண்ட் அக்வசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 8 ஹெக்டேர் வந்து விழுப்புரம் மாவட்டம், 25 ஹெக்டேர் திருவண்ணாமலை மாவட்டம். அதுக்கு 5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னும் 60 ஹெக்டேர் இடம் எடுக்கணும். இந்த 60 ஹெக்டருக்கு இந்த காலதாமதத்தால் இன்றைக்கி வந்து 96 கோடி ஆகுது. மொத்தமே 20-25 கோடி தான் அப்போது லேண்ட் அக்விசிஷனுக்கு ஒதுக்கப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்ட தொகை. இப்போ எடுத்தது இல்லாமல் இன்னும் 96 கோடி ரூபாய் லேண்ட் அக்விசிஷனுக்கு மட்டுமே தேவைப்படுது. காரணம் காலதாமதம் தான். எனவே இந்த தொகை பட்ஜெட்டில் 3 பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. அதில் 3 பட்ஜெட் ₹1 ஒதுக்குனாங்க. 3 பட்ஜெட்டில் 40 கோடி ஒன்று, 50 கோடி ஒன்று, 100 கோடி ஒன்று. ஆனால் ₹1 கூட செலவு பண்ணல. ஏன்னா பணமே இங்கே வரல. எனவே அந்த திட்டங்கள் நடுவில் ஒரு அறிவிப்பு வந்தது, பத்திரிகை துறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த திட்டத்தையும் முடக்கிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க.